தெரியுது தெரியுது அக்காடா ஏற்கனவே சைனடு பண்ணேன், போலீஸ் குவார்டர்ஸ் பண்ணேன், இங்கே குத்தி பண்ணேன், காதில் குத்தி பண்ணேன், எல்லாமே டபுள் லாங்குவேஜ் ட்ரிபிள் லாங்குவேஜ் பண்ணுறேன், ஹிந்தி தமிழ் கன்னடம் பண்ணுறேன், சரி தெலுங்கு பண்ணுறேன், சார் ஸ்ரீலங்கா படம் பார்ப்பேன். இதில் பார்ப்பேன் சார், சைனீஸ் படம் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கில் அப்லோட் பார்ப்பேன். சைனீஸ் படம் பண்ணிட்டு இருக்கேன், சரி சரி நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன். நம்மள எந்த படம் பண்ணாலும் நம்ம தான் இருப்போன்ற ஒரு காரணம் தொடர்ச்சியாக படம் பண்ணுற கம்பெனியில் பண்ணாங்க. வெளிப்படம் வெளியாளுக்கிட்ட ஒர்க் பண்ணிட்டேன். எனக்கு நான் சில டைமில் ஆடெலாம் பார்க்க மனசு கஷ்டமாக இருக்கு. ஏன்னா நம்ம நீங்களாம் சொல்லி மீற போகிறதுக்கு யாரும் இல்லை. இல்லை அதெல்லாம் இருந்து எனக்கு சொல்ல முடியலையே. வெளியே சொல்கிறாங்க இந்த கம்பெனி இங்கே வர்றாங்க, இவர் வந்தார் அவர் வந்தார், நான் போயிருக்குது ஏன் ஜீவனி நட்டு அங்கே ஆஃபீஸில் இருப்பேன் பேசிக்கிருப்பாங்க. நான் வந்து போயிடுவேன். நான் எப்படி இதெல்லாம் கேட்க முடியல. சுரேஷ் கேளுங்க அதை பற்றி அப்படின்னு சொல்ல முடியுமா, இல்லை சுரேஷ் எனக்கு தெரியும்னு சொல்ல முடியுமா, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ தான் யோசிப்பேன், சரி அவங்களும் இருக்கிறாங்க போயிட்டு நம்மளும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உள்ளதை விட என்கிட்ட மாதம் நீங்கள் போங்க மாதம் அப்படின்னா போயினே இருப்பேன். நான் எனக்கு போய் எனக்கு சம்பளம் பார்த்த கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு காரணத்துக்காக எனக்கு தரல அப்படின்லாம் தோணும். எனக்கு வெளியாளுங்க கூட ஒர்க் பண்ண விசுவாசம் இருக்காருல்ல, நான் ஆஸ்கார் அவருடைய எல்லா படத்தும் தொடர்ச்சியாக நான் அவர் ரொம்ப நல்லா தப்பு. சீரியலு கூட வந்து இப்போ சீரியல் பண்ணாரு, எனக்கு தான் வந்து பண்ணணும், நான் பண்ண மாட்டேன், யாருன்னா அனுப்பிச்சு விட்றேன், பேர்லாம் போடாதீங்க, நான் ஸ்பாட்டுக்கு வர மாட்டேன், என்ன செய்ய தம்பில் எது பண்ணாலும் நீங்கள் பண்ணணும், வேற ஆள் உள்ள விடக்கூடாதுன்ற அந்தாலும் மகராசன் சொல்லி ஜெயதீப் ஒரு சீரியல் பண்ணாரு. நான் அப்படிதான் பண்ணுவேன். இதில் கூட நீங்கள் பண்ண அண்ணன் பண்ண சீரியல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு கூட வந்துட்டேன். லாபாலாம் என்ன கேட்டார்.